இந்த உலகத்தையும் அகில லோகங்களையும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுகின்ற கந்த பெருமான் ஒருவனே நமது சொந்த பெருமான். அவன் முத்தமிழ் வித்தகன், தத்துவ குழந்தை. அவனை வழிபடுகின்ற அடியார்களுக்கு தாய் தந்தை குரு எல்லாம் அவனேதான். அத்தகைய ஞான பண்டிதனை நெஞ்சார நினைத்து வாயார வாழ்த்தி வழிபடுகின்ற உத்தமமான அன்பர்களுடைய அபய குரலை கேட்டு அவன் ஓடி வந்து அருள் செய்த அற்புதங்கள் புராண காலத்திலே மட்டுமன்றி நாகரீக போர்வையிலே மறைந்து எங்கேயோ போய்கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலும் தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இத்தகைய அதிசயங்களால் அருள் பெற்ற உத்தமமான பக்தர்கள் தங்கள் வாழ்வில் நடந்த தெய்வ திருவிளையாடல்கள் அந்தரங்க பக்தியின் காரணமாக சொல்லாமலேயே விட்டுவிடுகிறார்கள். அதனால் செய்தித்தாள்களில் வருவதில்லை. இந்த காரணத்தினாலே வெளி உலகங்களுக்கு இறைவனுடைய அருள் திருவிளையாடல்கள் தெரியாமலேயே மறைந்து விடுகின்றன. ஆண்டவன் ஆறுமுக பெருமான் செய்த அரிய பெரிய அற்புத திருவிளையாடல்களில் 6 மட்டும் வகுத்தும் தொகுத்தும் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். கவிஞன் கவி பாடி கந்த பெருமானை பாடி மகிழ்கின்றான். சித்தி சிலை வடித்து செவ்வே பெருமானை செப்பி சிறப்பு செய்கின்றான். அதுபோல சினிமா படமெடுத்து பரமனுடைய பக்தியை பாரெங்கும் பரப்புவதற்காக இந்த தெய்வீக பேரவை கூட்டப் பெற்றிருக்கின்றது. இந்த நல்ல முயற்சி வாழ்க வளர்க. அன்பர்களே, எம்பெருமானுடைய நான் சொல்ல போகின்ற 6 சம்பவங்களில் முதல் சம்பவம் தமிழகத்தின் மேற்கு கோடியில் கோயம்புத்தூருக்கு 7வது கல்லில் அமைந்துள்ள